ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான். பாருங்கள், இந்த அளவுக்கு முடி கருகருன்னு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹேர் டையை பயன்படுத்தி பாருங்கள். இந்த அளவுக்கு கருமையான அடர்த்தியான முடி கண்டிப்பாக வருங்க. பாருங்கள், நாங்கள் ரெடி பண்ண அந்த ஹேர் டையை இப்போது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ அருமையாக வந்திருக்கு தெரியுங்களா? அவ்வளோ அருமையாக வந்து இந்த ஹேர் டை தாங்க. சூப்பரான ஒரு ஹேர் டை. எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ற முழு விவரமும் தெரியும். பாருங்கள் எப்படி அரக்கு மாதிரி கையில் ஒட்டியிருக்கு அப்படின்ட்டு. இந்த ஹேர் டை எப்படி பண்ணுறோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் கடுகு போட்டிருக்கோம். கடுகு ஒரு 3 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கோம். பாருங்கள், லைட்டாக வதங்கட்டும். அதுக்கப்புறம் கரிஞ்சீரகம் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கரிஞ்சீரகம் போட்டிருக்கோம். போடுங்க. நல்லா வதக்கணும், நல்லா வறுக்கணும். அதாவது கடுகு வெடிக்கும், அதனால் அதுக்கு ஒரு மூடி போட்டு எந்த அளவுக்கு கருமையாக பொரிஞ்சு வரணுமோ அந்த அளவுக்கு நல்லா கருமையாக அது பொரிஞ்சு வரணும். ரெண்டுமே கருகருன்னு வரணும். அந்த பொசிஷனில் தான் நம்ம அதை எடுக்கணும். அதை பாருங்கள் எந்த அளவுக்கு வறுபட்டு வருது அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு நம்ம வறுபட்டு வரணும். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஏன்னா அதில் ஆயில் தன்மை இருக்கனால அடியில் போய் ஒட்டிக்கும். அதுக்காக நம்ம தேய்ச்சி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். எடுத்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் அதை நம்ம எடுத்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வரணும். பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டோம். எப்படி அரைச்சிருக்கோன்னு பாருங்களேன். இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம கையில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டுதுன்ட்டு. நம்ம கடுகு போட்டிருக்கோம், அதில் இருக்க ஆயில் தன்மை பார்த்திங்களா, நம்ம கையிலே போக மாட்டேங்குது பாருங்கள். கழுவி கூட காமிச்சாச்சு, நம்ம கையில் ஒட்டினது போகவே மாட்டேங்குது. இது போல் முடியில் ஒட்டியிருந்தாலும் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை நம்ம போடும்போது கண்டிப்பாக முடி கருப்பாயிரும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, இந்த டீ டிகாஷன். இது நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அது நீங்கள் வீடியோவில் போய் பாருங்கள். அந்த டிகாஷன் நாங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். அந்த டிகாஷனை தான் இப்போ பயன்படுத்துகிறோம். இதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொடி வந்து மருதாணி பொடி எடுத்துருக்கோம். மருதாணி பொடி ஒரு 2 ஸ்பூன் மருதாணி பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, கடுக்காய் பொடி. அதையும் போட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அது கரையணும். நல்லா நம்ம ஏற்கனவே போட்டு அரைச்சதுனால நல்லா கரையணும். எந்த அளவுக்கு கரைஞ்சி நல்லா மையாக கொண்டு வரணும். பாருங்கள், எல்லாமே கரைஞ்சி நமக்கு ஒரு மையாக வந்துருச்சு பாருங்கள். இப்போது இதோட நம்ம முக்கியமான ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா அன்னப்பேத்தி. பாருங்கள், அன்னப்பேத்தி 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ ஒரு மேஜிக்கே நடக்கும் பாருங்கள். இந்த பொடியை போட்டோன்னே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கலர் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது பாருங்களேன். எவ்வளோ அருமையாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள். கண்ணுக்கு நேராகவே நம்ம கலக்கி காமிக்கிறோம். எந்த அளவுக்கு கருமை நிறம் கிடைக்குதுன்னு பாருங்கள். பார்த்திங்களா, எந்த அளவுக்கு கருமை நிறம் கிடச்சிச்சு பார்த்திங்களா. அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை தாங்க நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். பக்காவான ஹேர் டை, 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் டைனே சொல்லலாம். நல்லா அந்த ஓரத்தெல்லாம் வலிச்சு விட்டு இங்கே பாருங்கள் கையில் என்ன மாதிரி ஒட்டியிருக்கு அப்படின்ட்டு. நம்ம நல்லா அதை மூடி போட்டு வைக்கணும். பாருங்கள், ஒரு 5 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்குறோம் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தாங்க இன்றைக்கி ரெடி ஆகிருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக, எந்த அளவுக்கு கருமையாக, அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். எடுத்து கையில் எடுத்தால் அப்படியே மை மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்குது. இதை அப்ளை பண்ணி கூட காமிச்சிருக்கோம். என்னோடய ஹேருக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே லைவாகவே ரிசல்ட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கையில் எப்படி ஒட்டுன்னு பாருங்களேன். பாருங்கள் எவ்வளோ அருமையான சூப்பரான ஒரு ஹேர் டே நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஹேர் டே வாரத்தில் 2 முறை பயன்படுத்துங்க. நமக்கு கருமை போகவே போகாது. அந்தளவுக்கு நமக்கு கருமை இருக்கும். வாரத்தில் 2 முறை பண்ணிங்கன்னா 5 மாதத்துக்கு கண்டிப்பாக நம்ம கையை வைக்க வேண்டியதே இருக்காது. அந்தளவுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். அதை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு தடவை மட்டுமே போட்டால் நமக்கு அந்த கருமை நிறம் கிடைக்காது. ஒரு வாரத்தில் 2 முறை நம்ம போடும் பொழுது திரும்ப அதை நம்ம அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு அந்த கருமை நிறம் பக்கா ஒயிட்டு கிடைக்கும்.
பாருங்கள் எவ்வளோ அருமையாக கையில் சூப்பராக ஒட்டுது பாருங்களேன். இப்போலாம் பார்த்திங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் நிறை முடின்றது நிறையவே வருது. அதுலேருந்து நமக்கு தப்பிக்கணுன்னா வெளியிலலாம் வாங்கி நம்ம போட வேண்டாம். நம்ம வீட்டில் உள்ள பொருளையே நம்ம எடுத்து ரெடி பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். இதில் கெமிக்கலோ அல்லது வேறு இண்டிக்கோ எந்த மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. அவ்வளோ அருமையாக நமக்கு இயற்கையாகவே நமக்கு கிடச்சிருச்சு. அதனால் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது பார்த்திங்களா? அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை அப்ளை பண்ணி கூட காமிச்சிருக்கோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளை பண்ணுறதும் ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு லைவாகவே ரிசல்ட்டும் தெரிஞ்சிடும். பாருங்கள் எவ்வளோ கருமையாக கையில் எப்படி ஒட்டிக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா? பாருங்கள் என்னோடய முடி தான் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா? நிறைய முடி எனக்கு இருக்குது. எனக்கு சின்ன பிள்ளையிலே நிறைய நரைச்சி போச்சு. ஆமாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த டை தான் நம்ம பயன்படுத்தி என்னுடைய ஹேருடைய கலரையே மாற்றிட்டேன் நான். பாருங்கள் எவ்வளோ நிறைய முடியாக இருக்குது பார்த்திங்களா? இப்போ நம்ம இந்த டையை தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணி எப்படி இருக்குன்றதை லைவாகவே ரிசல்ட்டாகவே உங்களுக்கு காமிச்சிடுறோம். பாருங்கள் நம்ம அதை ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கிட்டோம். எனக்கு தேவைக்கேற்ப எடுத்தாச்சு. எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா கையிலேயே அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா இது மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு நம்ம முடியினுடைய வேர் வரைக்கும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வளர்கிற முடி கூட கருமையாகவே வளரும். பாருங்கள் நல்லா முடியினுடைய வேர் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். நம்ம எந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கருமை கிடைக்கும். பாருங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. முடியை நல்லா எடுத்து விட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு குளிச்சுட்டு கூட நான் வந்து காமிச்சிருப்பேன். அதே மாதிரி அப்ளை பண்ணிட்டு உடனே குளிக்காதீங்க. ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுட்டு குளிங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கருமை நிறம் நல்லா ஒட்டி வரும். என்னடா எடுத்தவொடனே எல்லாமே போயிடுதே அப்படின்னு நினைக்க வேணாம். ஒரு தடவை 2 தடவை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக கருமை நிறம் சூப்பராக வந்துடும். பார்த்திங்களா எந்த அளவுக்கு நம்ம அடிச்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம பக்குவமாக ஒவ்வொரு முடியாக எடுத்து வாக்கெடுத்து ஒவ்வொரு முடியாக எடுத்து நம்ம அடிக்கும் பொழுது அது எல்லா இடத்துலையுமே பரவலாக அடிச்சிடலாம். சரிங்களா? அடிச்சுட்டு நம்ம குளிச்சுட்டு வந்து கூட காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஃபுல்லாக அந்த கிருதா பக்கம்லாம் நல்லா அடிச்சுக்கோங்க. ஆமாம் நல்லா காய விடுங்க. 2 மணி நேரம் காய விட்டாலும் காய விட்டுக்கோங்க. ஃபேன் கிட்ட எல்லாம் நின்றுக்கங்க. காஞ்சி நல்லா பொறுப்புன்னு கொட்டணும். அந்த அளவுக்கு காஞ்சிக்கோங்க. காஞ்சதுக்கப்புறம் குளிக்கணும். நார்மல் வாட்டர்லேயே குளிங்க. சோப்பு சீக்காய் எதுவுமே போட வேண்டாம். ஆமாம் அந்த அளவுக்கு கருமையான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் நல்லா எவ்வளோ அழகாக அடிச்சிருக்காங்க பார்த்திங்களா? இந்த அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி அடிங்க. பாருங்கள் நம்ம குளிச்சுட்டு வந்து கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள் குளிச்சுட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குது பார்த்திங்களா? கருகருன்ட்டு குளிச்சுட்டு வந்திருக்கேன். பாருங்கள் உங்களுக்கு நான் சீவியே காமிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டைங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் பின்னாடிலாம் எவ்வளோ நிறைய முடி இருந்துச்சு எல்லாமே போயிடுச்சு. பார்த்திங்களா எந்த அளவுக்கு அப்போ இந்த ரிசல்ட் இருக்குன்னு நீங்களே கண்கூடாக பார்த்துட்டீங்க. இதில் எந்த விதமான சைடு எஃபெக்டோ எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். எந்த வயதினருமே அப்ளை பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சீவியே காமிச்சிட்டேன் பார்த்திங்களா? எவ்வளோ கருமையாக எவ்வளோ கருகருன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மக்களே. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்கள் நிறைய இருக்குது. ஒரு வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.